வணக்கம் நண்பர்களே. அதிகம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ண வேணாம், ஓகேவா? அப்புறம் பைதவே மறைக்காமல் உங்கள் ராசி என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? மே 14, 2026 வியாழக்கிழமை கடகராசிக்கான பொது பலனை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் நாளாக அமையும். சந்திராஷ்டமம் விலகிவிட்டதால் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். இவ்வளவு நாள் எங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடுச்சா, அதுவே பெரிய குழப்பத்தில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஓடிச்சா ஓடினியான்னு. சந்திராஷ்டமம் இப்போ விலகிருச்சு. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மையை தரும் நாளாக இன்றைய நாள் உள்ளது. ஏற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அமைதிக்கு வழிவகுக்கும் நாளாக அமையும். தொழில், தெய்வம், அப்புறம் வேலை இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. இன்றைய நாள் வேலை பார்க்குற இடத்துல, பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. பொருளாதாரம், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணப்பரிமாற்றத்தில் எச்சரிக்கை அவசியம். என் குடும்பம் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கனிவு தேவை. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சொன்னீங்களே, ஸ்டூடெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவான் கடகராசினர்கள்? படிப்பில் ஆர்வம் கூடும் நாளாக இன்றைய நாள் உள்ளது. விடாமுயற்சி வெற்றியை தேடி தரும். ஆரோக்கியமான வாழ்க்கை என்ன பண்ண? கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீர் சம்பந்தமான உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியான உணவுகள்லாம் தவிர்த்து சீரான இடைவெளியில் சுத்தமான நீர் அருந்த வேண்டும். அப்போ இன்னைக்கு எங்களுக்கு தண்ணியில் கண்டோங்கிறீங்க? ஆமாம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி தேவி அல்லது துர்க்கை அம்மன். இவங்க 2 பேருக்கும் நெய் தீபம் ஏற்றி, மாலை நேரங்களில் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி மன அமைதியை தரும் நாளாக அமையக்கூடும்.